ரொம்ப அவசியமா இருக்கு. You tune your television. தொலைக்காட்சியை நீங்க டியூன் செய்றீங்கல்ல, You know the pictures is not right. அதுல அந்த காட்சிகள்லாம் சரியா வரலனா You don't say the TV is making some problems. நீங்க போயிட்டு ஏதோ தொலைக்காட்சி தான் ஏதோ பிரச்சனை பண்ணுது நீங்க சொல்றது Or கிடையாது. you don't take your telephone and call your cable operator. இல்ல ஒரு போன் கால் எடுத்து உங்க கேபிள் ஆபரேட்டர் நீங்க கூப்பிடுறது இல்ல. Or the Sun TV or some other Star TV or ஏதோ something. சன் டிவி ஸ்டார் டிவி இப்படிலாம் போறது இல்ல. No, you go ahead and tune it. நீங்க என்ன பண்றீங்க, ரிமோட் எடுத்து டியூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. There is absolutely no problem with you. உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. You are made as a new creation. நீங்கள் ஒரு புது சிருஷ்டியா You are the child of God. You are made righteous already. நீங்கள் தேவனுடைய குமாரனும் குமாரத்தியுமா இருக்கிறீர்கள். நீங்களே தேவனுடைய நீதியா You இருக்கிறீர்கள். are already rich. நீங்கள் ஏற்கனவே The ஐஸ்வரியவான்கள். thing is, we need to do some slight tuning here. என்ன காரியம்னா ஏதோ அங்கங்க கொஞ்சம் ஒழுங்கின்மை இருக்குது, அதை அப்படி டியூன் பண்ணணும். No, ஒழுங்கின் மனல்ல. You just a tuning to a mind. உங்களுடைய மனதை நீங்க அப்படி டியூன் பண்ணணும். You know, so that it will accept the word of God. எதுக்குன்னா அப்பதான் கர்த்தருடைய வசனத்தை உங்களால See, ஏற்றுக்கொள்ள the mind is now listening to what the body feels and body sees and body hears. இப்பொழுது உங்கள் மனமானது எப்படி இருக்குன்னு சொன்னா, உங்கள் சரீரமானது எதை உணர்கிறது, அதை எதை கேட்கிறது, எதை பார்க்கிறது, அதை அப்படியே நம்புகிறது. And it speaks against the word of God. பின்பு பாருங்க, உங்கள் சரீரமானது தேவனுடைய வசனத்துக்கு எதிரா ஏர்மாறா பேசுது. You know, it speaks the facts. அது என்ன பண்ணு யதார்த்தத்தை பேசுகிறது, But does not speak the truth. ஆனால் சத்தியத்தை பேசுகிறது இல்ல. Yeah, the sickness is there. ஆமா, சரீரத்துல வியாதி இருக்கு. Pocket is empty. என்னுடைய பாக்கெட்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம இருக்கு. There is no promotion happening in the office. எனக்கு வந்து ஆபீஸ்ல ப்ரமோஷனும் இல்ல. There is no job. எனக்கு வேலை இல்ல. When you get into the family, it's full of problems. குடும்பத்துக்கு வரும்போது ஒரே பிரச்சனையா இருக்கு. There is no joy, there is no peace. அந்த இடத்துல சமாதானமோ சந்தோஷமோ இல்ல. That is a fact. அதுதான் யதார்த்தம். But the truth is different. ஆனால் சத்தியமானது ரொம்ப வித்தியாசமானது. Truth is the blessing is on you. சத்தியம் என்னென்றால் ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறது. There is no curse. உங்களுக்கு சாபம் இல்ல. You will have joy and peace and happiness and prosperity and success, and whatever you do shall prosper. உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் எல்லாம் உண்டா இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அந்த காரியம் செழிக்கும். And now I get these pictures and speak all these words. You see? இப்பொழுது பாருங்க, இப்படிப்பட்ட காட்சிகளை நான் எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட வசனங்களை அதுல நான் பேச போகிறேன். Now faith, you know, it is the greatest force. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, விசுவாசம் தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பொருள். God is a faith God. தேவன் விசுவாசம் உள்ள ஒரு தேவனா இருக்கிறார். And he released faith through words. அவர் விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்க்கிறார் என்றால் வார்த்தையின் மூலமாக. You have faith. உங்களுக்கு விசுவாசம் இருக்கு. And faith is released by words. விசுவாசமானது எப்படி கட்டவிழ்க்கப்படுகிறது என்றால் வார்த்தையின் மூலமாக. The level of faith is calculated by the words you speak. உங்களுக்கு எந்த அளவு விசுவாசமா இருக்கிறீர்கள் என்பது நீங்கள் பேசுகிற வார்த்தையின் மூலமாக தான் கணிக்கப்படுகிறது. The amount of faith in you is equal to the amount of word of God spoken by your mouth. எந்த அளவு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசம் வாய்ந்தவர்கள். Well, if you're going to speak 3 times a day, that's the level of faith you have. ஏதோ ஒரு 3 தடவை பேச போறீங்க கர்த்தருடைய வசனத்தைன்னு சொன்னா அதுதான் நீங்க இருக்கிற அளவு. You wake up in the morning and say I'm healed, I'm healed, I'm healed, I'm healed, and that's all. ஏதோ காலையில எழுந்து 3 தடவை நான் சுகமானேன்னு சொன்னா அவ்வளவுதான். அதுதான் உங்களுடைய விசுவாசம். I'll have money, I'll have money, I'll have money. எனக்கு பணம் இருக்கு. That's all. அவ்வளவுதான். Is that all you have? இதுதானா உங்களுக்கு இருக்கிறது? So that's in you. அது உங்களுக்குள்ள இருக்கு. But when you're going, when you're coming, and people talk about lack, and people talk about want, people talk about debt, and so on, you always say, my God is my source. I will be living a blessed life. Always it is going on in your mind, and you speak it whenever you sit or sleep. Now the level of faith is in a different level. ஆனா மாறாக நீங்க போகிற இடத்துல எல்லாம் எல்லாரும் என்ன பேசுறாங்க? உங்களுடைய இல்லாமை, பற்றாக்குறை, நீங்க எவ்வளவு கடன்ல இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட கஷ்டங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன பேசுறீங்க? கர்த்தர் எனக்கு ஆதாரமா இருக்கிறார், எல்லாமே அவர்தான் எனக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க பேசிக்கொண்டே இருக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் அவள வாழ்க்கையை வாழ்வேன்னு நீங்க சொல்லணும். இப்படிப்பட்ட வசனங்களை நீங்க சொல்லும் போது அது அப்படியே நீங்கள் இரவு தூங்கும் போதும் இது கற்பனையாக உங்கள் மனதிலே பதியும். So you need to understand the words you speak in your mouth will override the thoughts in your mind. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன், அதை நீங்க நல்லா கவனமா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க என்ன வார்த்தை நீங்க பேசுறீங்களோ அது திரும்ப உங்கள் மனதிலே எழுதப்படுகிறது. Okay, now I'll say that again. திரும்பவும் சொல்றேன் பாருங்க. The words which you speak from your mouth override the thoughts in your mind. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னென்றால் நீங்கள் என்ன வார்த்தை உங்கள் வாயிலிருந்து பேசுகிறீர்களோ
நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கீங்க பாத்தீங்களா ஒரு எண்ணம், அது மேல இன்னொரு எண்ணமாக அது பதிகிறது. And I usually always give this example. இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். I'll ask you to count from 1 to 50. 1 ல இருந்து 50 வரை நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன். And you'll be starting counting. இது எல்லாத்தையும் ஆரம்பிப்பீங்க. And when you are somewhere around 20 or 30, எங்க 20 30 அந்த இடத்துல இருக்கும்போது you're counting in your mind. உங்க மனதுக்குள்ள தான் நீங்க அதை கணக்கு போடுறீங்க. All of a sudden I say, oh, did you have your lunch? திடீர்னு அப்படியே சொன்னா மதியானம் சாப்பிட்டியா? Oh man, you'll think about the chicken biryani and the chicken roast and the mutton roast you ate. திடீர்னு பாத்தீங்கன்னா கோழி பிரியாணி, இந்த ரோஸ்ட், இப்படிப்பட்ட காரியங்கள் கண் முன்பாக இருக்குது. And you start saying it. அத மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சீங்க. And you say, wow, it was a super lunch. அப்புறம் சொல்றீங்க, ஆஹா பயங்கரமா இருந்தது சாப்பாடு அப்படின்னு. I said to count from 1 to 50. ஆனா நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன், 1 ல இருந்து 50 வரைக்கும் எண்ணுங்கன்னு தான் சொன்னேன். Where did it go? அது எங்க போச்சு? Well, your words override the thoughts in your mind. ஏன் என்று சொன்னால் ஏற்கனவே உங்கள் எண்ணங்கள் இருந்தது, நீங்கள் பேசின வார்த்தை அது அதுக்கு மேல ஒரு எண்ணத்தை உண்டாக்கி இதை அழுத்தி போட்டது. And that's the reason that lady, the woman which was 12 years of sickness, opened the mouth and said, I will rise and go and touch the hem of the garment of Jesus and I will be healed. இதுதான் காரணம் பாருங்க. 12 வருஷமாய் வியாதி உள்ள ஒரு ஸ்திரீ அவங்க சொல்றாங்க, நான் எழுந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், நான் நிச்சயமா குணமடைவேன். And I'm sure that she could have told hundreds and thousands of times. She could have told hundreds and thousands of times. நான் நினைக்கிறேன் நூற்றுக்கணக்கு இல்ல ஆயிரக்கணக்கான நேரம் இது அப்படியே சொல்லிருப்பாங்க. She could have said, I will go and touch the hem, I will go and touch the hem and I'll be healed, I'll be well. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், நான் நிச்சயமா தொடுவேன், நிச்சயமாக நான் சுகம் அடைவேன்னு அவங்க சொல்லிருப்பாங்க. And today I tell you, every sick person has to say, by the stripes of Jesus I will be healed. நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், யாரெல்லாம் வியாதியஸ்தராக இருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் இந்த வண்ணமாக சொல்லணும், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். And every person who is in failure and debt and in lack should say, the blessing is on me and I will never be the same. தோல்வியில, கடன்ல, பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் இப்படியாக சொல்ல வேண்டும், ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறது, நான் இனி ஒருபொழுதும் உடைந்து போக மாட்டேன். Now when I start speaking all these things, இப்பொழுது நான் இப்படிப்பட்ட காரியங்களை நான் பேச ஆரம்பித்தேன், you know, the strongholds which is already built in my mind started breaking it down. என் மனதிலே ஏற்கனவே கட்டப்பட்ட இந்த தப்பான ஒரு பலத்த அரண்கள் எல்லாமே உடைத்தெறியப்படுகிறது. The strongholds are built by families, you see. இப்படிப்பட்ட பலத்த அரண்கள் குடும்பங்களால பாருங்க உண்டாகிறது, by some circumstances, சில சூழ்நிலைகளால. by in the place you work, நீங்கள் வேலை செய்கிற அந்த இடத்துல someone has built a stronghold. யாரோ ஒருவருக்கு பாருங்க இப்படி பேசி உங்கள் மனதில ஒரு பலத்த அரணை And உண்டாக்கிருக்காங்க. that has nothing to do with the word of God here. அது பாருங்க தேவனுடைய வார்த்தைக்கு இங்க ஒண்ணும் அதுக்கும் பங்கே கிடையாது. But it's there. ஆனா அது அங்க இருக்கிறது. It's in your mind. உங்கள் மனதில இருக்கிறது. It says that nothing is possible for you. என்ன சொல்லுது, உன்னால ஒரு காரியமும் உருப்படியா செய்ய முடியாது. You know, whatever you put your hand to, it will not come. You are a cursed person. நீ வந்து ஒரு சபிக்கப்பட்டவன், நீ எந்த வேலை செஞ்சாலும் அது உருப்படவே உருப்படாது. You don't even have a good education. You didn't even go to a good school. நல்ல ஒரு பள்ளிக்கு செல்லவில்லை, நல்ல ஒரு கல்வியும் உனக்கு கிடையாது. And some parents literally say in front of their kids, you know, this kid, you know, is good for nothing. And this kid, you know, good. No. சில பெற்றோர்கள் பாருங்க தன் குழந்தைகிட்டே அப்படியே சொல்லுவாங்க, இந்த குழந்தை நல்லா படிக்குது, இந்த குழந்தை இது ஒண்ணுத்துக்குமே உதவாது. And he grew up with this thought and imagination and it is now a stronghold and then a reality. பின்பு பாருங்க அந்த குழந்தை அப்படிதான் அதே கற்பனையாக அது வந்து ஒரு எண்ணமாக வைத்து அது வளரும், அது வாழ்க்கையில ஒரு பலத்தாரனாக அது மாறி அது நிஜமாகும். Now I need to speak from my mouth, I can do all things through Christ who strengthens me. நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் என் வாயிலிருந்து நான் தான் சொல்ல வேண்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு. The biggest problem now is, இப்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, people don't know that it is a stronghold. மக்களுக்கே தெரியல அது ஒரு பெரிய பலத்த அரண். You know, now if we say that, you know, it's a stronghold, you are saying always negative things, you know, they get angry on us. ஒரு பெரிய பலத்த அரண் இது, நீ எப்ப பாரு பிற்போக்காவே பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா நம்ம மேல ஏதோ கோவிக்கிறாங்க. You know, they are brought in such situations, you know, it's not their mistake. அவங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை ஏதோ அப்படி வந்துட்டாங்க அந்த சூழ்நிலைகளுக்காக, அது அவங்களுடைய காரியம் அல்ல. And even without their knowledge, a stronghold is built. அவங்களுக்கே தெரியாம அவங்களே அறியாம இப்படிப்பட்ட பலத்தாரன் கட்டப்பட்டிருக்கு. It has become their lifestyle now. அப்ப பாருங்க அவங்க வாழ்க்கை முறையாவே அது மாறி போச்சு. You know, living a life of lack has become their lifestyle. ஒரு பற்றாக்குறையில வாழ்கிறது அவர் வாழ்க்கையின் அப்படியே ஒரு வாடிக்கையாக மாறி விட்டது. Now I remember in a place, you know, what they went to a slum area and they brought all the poor people, you know, from the huts, and they had no food and they had no shelter. They brought to a very good building and they gave them furnitures and they gave them the food and they had even the place to work. பாருங்க எனக்கு தெரியும் இப்படி ஒரு காரியம் நடந்தது.
சரி அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்களுக்கு இருக்க இடம், உடை எல்லாரையுமே கூட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இடம் எல்லாமே பண்ணாங்க. And all of a sudden they stayed for a couple of days. You know, at midnight everyone they ran off to the old place. பாருங்க இப்படிலாம் இருந்தாங்க. ஆனா ஏதோ ஒரு 2 நாள் தாக்கு பிடிச்சாங்க. 3ஆவது நாள் நள்ளிரவுல கடந்து எல்லாம் ஏஞ்சி அவங்களுடைய பழைய இடத்துக்கே ஓடிட்டாங்களாம். I would say it is a good thing done by the government. நான் உங்களுக்கு சொல்லுவேன், கவர்மெண்ட் ஏதோ அரசு செய்து பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு நல்ல காரியம். But they cannot accept it. The mind is not able to accept. ஆனா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களுடைய மனம் அதை எதிர்க்கிறது. The mind is full of hurt. அவங்க மனசுல என்ன நினைச்சது, குடிசை நிரஞ்சிருக்கு. And the mind is full of emptiness and lack and poverty. அவங்க மனதுக்குள்ளே வெறுமை, பற்றாக்குறை, தாழ்வு இதுதான் இருக்கிறது. They are proud of the poverty. அவங்களுக்கு ஏழ்மையை குறித்து ஒரு பெரிய பெருமை. And they ran off. பாருங்க ஓடியே போயிட்டாங்க. Now no people can do anything, right? யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. And that's the reason even giving money to poor is just something temporary, but the word of God has to renew the mind so that you will know that you are already prosperous and rich, and you will receive this from the word of God, apply it in your life and be rich. இதுதான் பாருங்க, ஒரு ஏழைக்கு பணம் கொடுத்து உதவுறது கூட அது சரியில்லாத ஒரு காரியம். ஏன்னா அது நிரந்தரமானது அல்ல. கர்த்தருடைய வசனத்தை எடுத்து அதை அவங்க வாழ்க்கையில அவங்க பேசணும், அதை அபியாசப்படுத்தணும், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவங்க நம்பணும். அப்பொழுதுதான் வாழ்க்கை முறை செழிக்கும். So the first thing is you're going to decide what you want. முதலாவது காரியம் என்ன என்று சொன்னால், உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். The second is you're going to believe what you want. பின்பு நீங்கள் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். And you're going to start speaking what you believe. நீங்கள் என்ன நம்புகிறீங்க அதை நீங்கள் பேச ஆரம்பிக்க வேண்டும். And the third thing you're going to see is you need to have the imaginations in you that you have already got it. மூன்றாவது முக்கியமான காரியம் என்னென்றால், உங்களுக்குள்ள ஒரு கற்பனை இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட கற்பனை? உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட மாதிரி நீங்கள் காட்சி இருக்க வேண்டும். You cannot speak of something which you don't have, right? உங்களுக்கு இல்லாத